அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் பாடத்தில் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குது. ஸோ இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போது எந்த சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. மிக மிக முக்கியமான கேள்விங்க. 1985 52வது சட்டத்திருத்தம், 1985 52வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இதை கொண்டு வர்றாங்க. ஸோ இது என்னன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் ஒரு உறுப்பினராக இருக்கும்போது அவர் அந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு அவர் போக முடியாது. அப்படி போகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் அவரால் போக முடியும். இப்போ உங்கள் புரிதலுக்காக டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே என்ன பண்ண முடியாது, அவர் ஏடிஎம்கேவுக்கு போக முடியாது. இல்லை ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு நபர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே எதுக்கு மாற முடியாது, டிஎம்கேவுக்கு மாற முடியாது. உங்கள் புரிதலுக்காக நான் சொல்லியிருக்கேன், சரியாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10வது அட்டவணை அப்படின்ற ஒரு அட்டவணையை நம்ம கொண்டு வந்தோம். அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பில் கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி கூறக்கூடிய அட்டவணை எதுன்னு கேட்பாங்க. 10. அப்போ கட்சியிலேருந்து பற்றி விடுறது, அப்போ 10வது அட்டவணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சில திருத்தம் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் கேள்வி. கட்சித்தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. ஸோ 91வது சட்ட திருத்தத்தின்படி 2003 நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு சிறு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த கட்சி என்ன ஆகுது, உடையுது, சரியாங்க, கட்சி பிளவுறுது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிறலாம், கட்சி வேறு கட்சிக்கு அவங்க தாவிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி 91வது சட்ட திருத்தம் 2003 மூலமாக சிறு திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.